ஞானம் தருகிறார், நீதி தருகிறார், பரிசுத்தம் தருகிறார், மீட்பு தருகிறார். கிறிஸ்துவுக்கு உட்பட்டவளாயிருந்து சொல்ற இல்லையா, நீங்க எனக்கு உடன்பாடு இல்லை, என் வார்த்தை உனக்கு உடன்பாடு இல்லை, நீங்க எனக்கு உட்பட்டு வரல, சரிப்பட்டு வரல. தேவன் சொல்லுகிறார், அவருக்கு நீ சரிப்பட்டு வரும்போது, அவருக்கு ஏற்றவனாய் நீ மாறும் போது, தேவன் சொல்லுகிறார், ஞானத்தை வைத்திருக்கிறார், நீதியை வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார், மீட்பை வைத்திருக்கிறார். தேவன் உண்டாக்கினது அவரை அறிந்து கொள்ள, அவரை கர்த்தர் என்று சொல்ல, அவரை ஆராதிக்க, அவருடைய வாசல்களிலே பிரவேசிக்க. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த மேன்மை, அதற்காகத்தான் இந்த அறிவு, அதற்காகத்தான் இந்த வேலைகள். இரண்டாவது, அவருக்கு உட்பட்டவர்களாய், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய ஆலோசனைக்கு உடன்படுகிறவர்களாய், அவருடைய சித்தத்து உடன்பட்டவர்களாய் இருக்கத்தான் கர்த்தர் உங்களை உண்டாக்கினார். இரண்டாவது, 1 கொரிந்தியர் 1:5, கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்காக. எத்தனை பெரிய வார்த்தை! நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That is a reason why God made you. நான் படிக்கிறேன், கேளுங்கள். உபதேசத்திலும் அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். That is the reason why God has made you. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, ஆண்டவர் ஏன் நம்மை உண்டாக்கினார். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையே அவருடைய நீதியாய் மாற்றுகிறாராம். ரொம்ப அருமையான வார்த்தை. நீங்கள் நாம் தேவ நீதிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. பாவம், அசுத்தம், அந்தகாரம் இவைகளுக்கு கீழ்ப்பட்டிருந்தோம். நான் திருமறை சொல்லுகிறது, நீங்கள் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி. The reason why God has made you. சொல்ல விரும்புகிறேன் இந்த வார்த்தை, அதாவது made the righteousness of God. உங்களையே நீதி உள்ளவனாய் மாற்றுகிறார். இந்த வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய நீதியாகும்படி. அப்படியானால் உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் உடை, உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்கள் அத்தனையும் தேவநீதி வெளிப்பட வேண்டும். ஒரு சின்ன கேள்வி, உங்கள் வாழ்க்கையில தேவநீதி வெளிப்பட்டிருக்கிறதா? தேவநீதிக்கு நீங்கள் சொந்தக்காரராய் மாறி இருக்கிறீர்களா? நாளிலே தேவன் சொல்லுகிறார், தேவநீதி உங்களில் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை உலகத்தில் நீங்கள் பழகும் போது, உலக உறவுகளிலே, உலகத்தின்